பங்குச்சந்தை நிலவரம் குறித்து விளக்கம் தருகிறார் பங்குச்சந்தை நிபுணர் கார்த்திகேயன். கடந்த வாரம் முழுக்க பார்த்தீங்கன்னா இந்திய பங்குச்சந்தை புதிய உச்சத்தை தொட்டது. நான் சொன்ன 21,700 அதை தாண்டி அது 22,000 வரைக்கும் போகும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஸோ மார்க்கெட் 21,700, 750, 800 போச்சு. ஸோ திரும்ப அந்த இடத்துலேயே கன்சால்டேட் ஆகிட்டு இருக்கு. நிஃப்டியை பொறுத்த மட்டும் ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சில் இருக்குது. ஸோ அதனால் ஃப்ரெஷ் பையிங் ரொம்ப அக்ரெசிவாக இல்லை. ஸோ மார்க்கெட் அதோட ரெசிஸ்டன்ஸ் 22,000 பக்கம் இருக்கும் அப்படிங்கிறதுனால ஸோ இதுக்கு மேலே ஃபர்தராக பெருசாக மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு ஒரு ஷார்ட் டேர்மில் அப்படிங்கிறதுனால ஸோ மார்க்கெட்டில் ஒரு மொமெண்டம் பெருசாக இல்லை. அதே நேரத்தில் மார்க்கெட்டில் இறங்கும் அப்படின்னா ஒரே அடியாக எல்லோரும் எதிர்பார்க்கும் போது இறங்காது. ஸோ மெதுவாக இறங்கும். ஒரு சர்டன் லிமிட்டை ஒரு லெவலை தாண்டும் போது தான் மார்க்கெட் ஃபால் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஆல்ரெடி ஏற்கனவே 21,000 சப்போர்ட் எடுத்து மேலே வந்திருக்கு. இந்த 21,000 சப்போர்ட் எப்போ திருப்பியும் உடைச்சி மார்க்கெட் கீழே வருதோ அப்போ தான் மார்க்கெட் பாசிட்டிவ் ட்ரெண்ட் முடியுதுன்னு அர்த்தம். ஸோ அது வரைக்கும் மார்க்கெட் 21,000 சப்போர்ட்னா 21,000 டச் ஆகிறது கிடையாது. 21,000 கிட்ட டே கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். வச்சா மட்டும்தான் மார்க்கெட்டில் ஃபர்தராக கீழே போக போகுது அப்படின்னா கூட பெருசாக ஒன்றும் கிடையாது. ஸோ ஒரு இப்போ தான் புல் ட்ரெண்டில் இருந்ததுன்னா டக்குன்னு டவுன் ட்ரெண்ட் ஆகாது. ஒரு சைட்வேஸாக தான் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ரேஞ்ச் மார்க்கெட்டாக யூஸ் பண்ணி பை ஆன் டிப்ஸ் செல் ஆன் ரைஸ் பண்ணுறவங்களுக்கும் அப்கமிங் வீக்கில் ஒரு நல்ல ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த மட்டும் இதோட மார்க்கெட் முடிஞ்சிடுச்சா இதுக்கப்புறம் ஏறாதா அப்படின்லாம் கிடையாது. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் இன்னும் நிறையா அது 22,500, 600 பக்கம் அதுக்கான டார்கெட் இருக்கிறதுனால ஸோ அதையும் தாண்டி அது 23,500 கூட போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஆல்ரெடி ரெசிஸ்டன்ஸ் மோடுங்கிறதுனால கொஞ்சம் மெதுவாக தான் ஏறும். ஸோ நான் சொன்ன மாதிரி 21,000 பிரேக் பண்ணாத வரைக்கும் இன்றைக்கி பையிங்லேயே இருக்கலாம். அது 22,500 அதெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கோல்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த மட்டும் நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா அது 1 கிராம் 7,500 8,500 2 டார்கெட் இருக்குது. அதுக்கு நன்றி, வணக்கம்.